ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரளா ஸ்பெஷலில் எப்படி கொலா புட்டு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் சொல்லித்தரேங்க. கொலா புட்டுன்னு ஒன்றுமே இல்லை, வெறும் அரிசி மாவு இருக்குல்ல, அரிசி மாவு நீங்கள் அரைக்க கூட வேணாம், கடையிலேயே அரிசி மாவு பேக்கெட் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து தேங்காய் பூ இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. துருவி அது கூட மிக்ஸ் பண்ணி ஸ்வீட் வேணும்னா கொஞ்சோண்டு வேணால் ஸ்வீட் சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்புறம் கூட சேர்த்துக்கலாங்க. இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சட்டி இருக்குது, இது பேர் கொலா புட்டு சட்டிலின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே கீழே ஒரு சின்ன ஒரு ரவுண்டாக ஒரு மூடி மாதிரி வரும், அதை போட்டு இது மேலே ஃபுல்லாக இந்த அளவுக்கு ஃபுல்லாக அடிக்க வச்சுட்டு மேலே இப்படி பண்ணிட்டோம்னா இங்கே பாருங்களேன், மேலே உசுன்னு காற்று வர மாதிரி ஊற்றா, அதில் தான் ஆவி போகும், அந்த ஸ்ட்ரீமில் தான் வேகுது. இதில் வச்சுருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீமில் வெந்துட்டுருக்குங்க. இந்த மாதிரி மாவு ஒரு குண்டால் கலக்கி வச்சுட்டு கடைசியே எடுத்து இப்படி எடுத்தோம்னா இந்த மாதிரி கொலா புட்டு கிடைக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக இந்த வாழைப்பழம் இருக்குல்ல, நேந்திர வாழைப்பழம் கிடச்சிதுன்னா இதை வந்து அது கூட பிணைஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா சக்கரை போட்டு சாப்பிட்லாம், இல்லைனா தேங்காய் சட்னி ஊற்றிக்கலாம். பின்ன அது போக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வெள்ளை கலர் ஒரு கடலை இருக்கும், பச்சை கலர் ஒரு கடலை இருக்கும், பின்ன சுண்டைக்கடலை அந்த மாதிரி இருக்கிற கொள்ளை குழம்பு வச்சு சாப்பிட்லாங்க. சிக்கன் குழம்பு இதில் ஊற்றி சாப்பிட்டிங்கனாலுமே ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஒரு இட்லி இருக்குல்ல, உளுந்து இல்லாமல் வெறும் அரிசி மாவை அப்படியே அவிச்சு கொஞ்சம் தேங்காயை போட்டு அவிக்கிறோம். இது பேர் தான் கொலா புட்டு. பிடிச்சா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கொலா புட்டு வேணால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இது இல்லைனாலுமே நீங்கள் பண்ணலாம். அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன். இட்லி சட்டி எடுத்து அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணிக்கங்க, தண்ணியை ஊற்றி ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு மேலே இட்லி குண்டாவோட அந்த மூடியை வச்சுருங்க. சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாம் இருக்கும். துணி அந்த இது இருக்குல்ல, இட்லி சட்டி மேலே ஒரு துணி வைப்பீங்களா, அது இல்லாமல் அது மேலேயே இந்த மாதிரி அரிசி மாவையும் தேங்காய் பூவையும் ரெண்டாக மிக்ஸ் பண்ணி அது மேலே அப்படியே வச்சு அவிச்சு எடுத்துகிட்டு, இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்காது, வேணுமா இந்த மாதிரி ஷேப் கிடைக்காது, ஒரு டம்ளருக்குள்ளே போட்டு நல்லா அமுத்தி டம்ளர் இப்படி குப்பரை கமுத்தி எடுத்திங்கன்னா இந்த ஷேப்பில் வந்துடும். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கொலா புட்டு வேணுன்னா எடுத்து சாப்பிட்டுங்க.